எபிசோட் 5 ஸ்டார்டிங்ல ஸ்ரீமதியை பொண்ணு பார்க்கறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பாரு. பையனுக்கும் சரி அவங்க அம்மா அப்பாவுக்கும் சரி இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால தான் வந்து பொண்ணே கேட்டிருப்பாங்க. என் பரம்பரை வீடை நான் வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஸ்ரீமதி அவங்க கிட்ட சொல்றாங்க. அதனால அவரும் கோச்சிக்கிட்டு போயிடுவாரு. உன்னை நான் வேணான்னு சொன்னதுனால தான் என்னோட பாருக்கு நீ சீல் வச்சிட்டியான்னு சொல்லி இவங்கள பயங்கரமா வந்து கத்துறாங்க. நான் ரூல்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்றேன். பார் என்ட்ரன்ஸ்க்கும் ரோட்டுக்கும் 500 மீட்டர் இருந்தா போதும். நான் அந்த சீல் வச்சதை கேன்சல் பண்ணிடுறேன்னு இவரும் சொல்றாரு. இவங்க வீட்டுக்கு வந்து யோசிச்சு பாக்குறாங்க. பக்கத்து வீட்டு பையனுக்கு ஐடியா வருது. பாரை சுத்தி மட்டுமே 120 மீட்டர் காட்டுது. இதனால பாரோட என்ட்ரன்ஸ்க்கும் ஜிக்ஸாக்கா வழியை போட்டு 500 மீட்டர் கணக்கு காட்டுறாங்க. இதனால அந்த சீல் வச்சதையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸ்ரீமதி ஆசைப்பட்ட மாதிரி பாரையும் ஓபன் பண்றாங்க. நல்ல கூட்டம் வருது. ஸ்ரீமதி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண லவ் லெட்டர்லாம் எழுதி எடுத்துட்டு வராரு. இந்த பொண்ணு இவர ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இவரும் அந்த லெட்டரை வாழ்த்துக்கள் லெட்டர் மாதிரி படிச்சிட்டாங்கன்னு போயிடுறாரு. பார் ஓபன் பண்ண விஷயம் தெரிஞ்சதும் ஸ்ரீமதியோட சித்தப்பா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துறான். ஸ்ரீமதி 38 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டா பரம்பரை வீடு அவங்களுக்கு போயிடும். அதனால இவன் பயங்கரமா வயிற்றுச்சல் பட்டு அந்த பொண்ணு கிடைக்காத மாதிரி இவன் பாக்குறான். இவங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே பிசினஸ் நடக்குது. நல்லாவும் பணம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்குமே சம்பளமா காசையும் கொடுக்குறாங்க. ஊர்ல இருக்க மொத்த லேடிஸும் கிளம்பி வந்துறாங்க. சோடா பாட்டில் எல்லாம் உள்ள தூக்கி அடிச்சுட்டு எங்க ஹஸ்பண்ட் உள்ளே தான் இருக்கிறாங்க, வேலைக்கே போக மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. இது வெறும் பார் மட்டும் இல்லமா ரெஸ்டாரண்ட். எல்லாரும் சாப்பிடுறதுக்காக வரதாமா செய்வாங்க. நீ என்ன சொன்னா நாங்க கேட்க மாட்டேன்னு மொத்த லேடிஸும் பார் உள்ள பூந்து மொத்தத்தையுமே அடிச்சு வச்சிடறாங்க. இவங்க ஆசாசியா வச்சு அந்த தாஜ்மஹால் பார்ன்ற போர்டையும் கீழே வச்சு போடுறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.